அதுக்கும் வாஸ்துக்கும் என்ன காரணம்? இதை ஏன் யாரும் பேச மாட்டாங்க? இதை வேற வாஸ்து நிபுணர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், வாய்ஜால கில்லாடிங்களாச்சு நம்ம ஆளுங்க தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க இருந்த வீட்டில் வாஸ்து சரியில்லாதனால தான் இந்த பழக்க வழக்கமே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒருவேளை வாஸ்து இப்போ இருக்கிற வீட்டில் சரியா இருக்குன்னா, நீங்க முதல் பிள்ளையா பிறந்தீங்களா, மூத்த பிள்ளையா பிறந்தீங்களா, இளைய பிள்ளையா பிறந்தீங்களா, இல்லை இரண்டாவதா பிறந்தீங்களா, அப்பனா உங்களுக்கு உங்கள் அப்பாவோட பூர்வீகத்தில் இருந்த அவங்க அப்பாவோட வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்திருக்கும், இந்த பிரச்சனை இருந்திருக்கும், அதனால தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. இளைய பிள்ளையாக பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட வீட்டில் பூர்வீகத்தில் இந்த பிரச்சனை இருந்திருக்கும், அதனால தான் இப்படி வந்திருக்கும். தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வேர் தேடி ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி நோக்கி போனீங்கன்னா இப்போ வாழ்கிறதுக்கான சரியான விஷயங்களே உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல, இப்போ நான் என்ன அழகான ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் என்னோட முன்னாடி இருந்த வீடு வாஸ்து சரியில்லைன்னா அது என்னை பாதிக்குமா? இந்த பயத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் உண்மை இல்லை, நம்பாதீங்க.